கேகேஆர் அணியின் தொடக்க வீரர் சுனில் நரேன் இஷாந்த் சர்மா வீசிய ஒரே ஓவரில் 26 ரன்களை விளாசிய சம்பவம் ரசிகர்களுக்கிடையே ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது. IPL தொடரின் 16வது லீக் போட்டியில் டெல்லி அணியை எதிர்த்து கேகேஆர் அணி விளையாடி வருகின்றது. இரு அணிகளும் வெற்றியுடன் விளையாடுவதால் போட்டி மீதான எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது. இந்த போட்டியில் டாஸ் வென்ற கேகேஆர் அணியின் கேப்டன் ஐயர் பேட்டிங்கை தேர்வு செய்தார். விசாகப்பட்டினம் மைதானம் முதல் பேட்டிங்கிற்கு சாதகமாக இருக்கும் என்பதாக இந்த முடிவு எடுக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து கேகேஆர் அணி தரப்பில் பில் சால்ட் சுனில் நரேன் கூட்டணி தொடக்கம் கொடுத்தது. டெல்லி அணி தரப்பில் முதல் ஓவரை கலீல் அகமது வீசினார். முதல் 2 ஓவர்களில் அமைதி காத்த கேகேஆர் அணி 3வது ஓவரில் இருந்து அதிரடியை தொடங்கியது. கலீல் அகமது வீசிய 3வது ஓவரில் 3 பவுண்டரிகளை விளாசி அசத்தினார். அந்த ஓவரில் மட்டும் மொத்தமாக 15 ரன்கள் சேர்க்கப்பட்டது. இதன் பின் 4வது ஓவரில் மீண்டும் இஷாந்த் சர்மா வீச வந்தார். அந்த ஓவரின் முதல் பந்திலேயே சுனில் நரேன் 6 அடிக்க 2வது பந்து சிக்ஸருக்கு விளாசப்பட்டது. தொடர்ந்து 3வது பவுண்டரி அடிக்கப்பட்டு 4வது பந்து டாட் பாலாகியது. ஆனால் 5வது பந்தில் மீண்டும் ஒரு சிக்ஸர் அடிக்கப்பட கடைசி பந்தில் பவுண்டரி விளாசப்பட்டது. இந்த ஓவரில் மட்டும் சுனில் நரேன் 26 ரன்களை விளாசினார். இதனை பெவிலியன் அமர்ந்து பார்த்து கொண்டிருந்த பயிற்சியாளர் ரிங்கி பாண்டி கோபத்துடன் பார்த்து கொண்டிருந்தார். தொடர்ந்து அதிரடியாக ஆடிய சுனில் நரேன் வெறும் 21 பந்துகளில் அரை சதம் எட்டினார். அது மட்டுமல்லாமல் பவர் பிளே ஓவர்களின் முடிவில் கேகேஆர் அணி ஒரு விக்கெட் இழப்பிற்கு 88 ரன்களை குவித்தது. IPL தொடரில் கேகேஆர் அணி வரலாற்றிலேயே பவர் பிளே ஓவரில் குவிக்கப்பட்ட 2வது அதிகபட்ச ஸ்கோர் இதுவாகும். இதற்கு முன்பு 2017ஆம் ஆண்டு RCB அணிக்கு எதிரான கேகேஆர் அணி பவர் பிளே ஓவர்களில் 105 ரன்கள் குவித்தது. சுனில் நரேனின் அதிரடி பேட்டிங் ஃபார்ம் காரணமாக கேகேஆர் அணி நிச்சயம் பிளே ஆஃப் சுற்றுக்கு செல்லும் என்று பார்க்கப்படுகின்றது. இத்துடன் இந்த செய்தி முடிவடைகின்றது. நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். மேலும் இதுபோன்ற சுவாரஸ்யமான தகவல்களை அறிய தமிழ் சிறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க.